பிரஜனும் திவ்யாவும் கார்டன் ஏரியாவில் உள்ள சோஃபாவில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ பிரஜன் வந்து திவ்யாவை பார்த்து கேட்குறாரு, உனக்கும் சாண்ட்ராக்கும் என்ன பிரச்சனை நீ நினைக்கிற திவ்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே திவ்யா சொல்கிறாங்க, டாஸ்க்லேயும் அவங்கள காணோம், இந்த வீட்டோட பங்களிப்புலேயும் அவங்கள காணோம், அவங்களோடதுல எதுலேயுமே அவங்கள காணோம், அதனால தான் நான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. டாஸ்க்கு அப்புறம் எதுலேயுமே கொஞ்ச நாளைக்கு அழுதுட்டு இருந்தாங்கல்ல, அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது, நான் என்ன ப்ளேஃபுல்லாக இருந்தேன், நான் என்ன ட்விஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ளேஃபுல்லாக இல்லைன்னு சொல்லி சொன்னது வந்து சாண்ட்ராவை திவ்யா சொல்லியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் திவ்யா தான் சாண்ட்ராவை அவங்க ப்ளேஃபுல்லாக இல்லை, அதனால நான் அவங்கள நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லி நாமினேட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கு சாண்ட்ரா வந்து கேட்டிருப்பாங்க, நான் என்ன ப்ளேஃபுல்லாக இல்லை, நான் என்னதை ட்விஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கேட்டிருப்பாங்க. அதை பற்றி தான் திவ்யா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க போல இருக்குது பிரஜனுக்கு. அப்புறமா அவங்க சாண்ட்ரா பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் சாண்ட்ராவும் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். ஒரு பொண்ணு க்ளோஸாக இருந்தாலே அவகிட்ட நம்ம எதுக்காக திடீர்னு பேசாமானோம், எதுக்கு அப்ரப்டாக நம்மளோட பிஹேவியர்லாம் சேஞ்ச் ஆச்சு, எதனால டப்புன்னு அப்படி கட் பண்ணி விட்டோம் அப்படிங்கிறது எதையுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து பிரஜன் கிட்ட சொல்கிறாங்க. ஒரு க்ளோஷரும் கொடுக்காம அப்படியே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை என் சட்டையை பிடிச்சாத அவங்க கேட்டிருந்துருக்கலாம், நீ இப்படி பண்ணியா அப்படி பண்ணியான்னு என்கிட்ட டேரெக்டாக கூட அவங்க கேட்டிருக்கலாம். இது எதுவுமே பண்ணணும்னு ஏன் சாண்ட்ராவுக்கு தோணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி தான் 2 பேரும் இந்த ப்ரமோவில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அவங்க இது எல்லாமே திவ்யா ஆல்ரெடி சொன்னதான், க்ளோஷர் கொடுக்காம போயிட்டாங்க, என்ன ரீசனால கோவப்பட்டு போனாங்கன்னு தெரியல அப்படிங்கிறது. பட் இதில் என்ன ஒரே வித்தியாசம்னா, சாண்ட்ரா வந்து அந்த நாமினேஷனும் பண்ணலை, ஒஸ்ட் பர்ஃபார்மரும் திவ்யாவுக்கு கொடுக்கல. பட் திவ்யா வந்து சாண்ட்ராவை நாமினேட் பண்ணாங்க. எதனால நாமினேட் பண்ணான்னு சொல்லி பிரஜன் வந்து ரீசன்ஸ் கேட்டிருப்பார் போல இருக்குது. அதுக்கு தான் வந்து திவ்யா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் பிரஜன் யாருக்கு பேசுவாருன்னே சத்தியமாக எனக்கு தெரியலைங்க. பிரஜனோட ஃபேஸ் வச்சு எனக்கு அவரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வச்சு என்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஓரளவுக்கு ஃபேஸ் ரீட் பண்ணுவேன். பட் இவரை பார்த்தா எனக்கு அவரோட ஃபேஸ் வந்து அவர் திவ்யாவை மனசில், அதாவது கோவத்தில் இருக்காரா, இல்லை கோவம் இல்லாமல் ஓகே ஃப்ரெண்ட்லியாக அதே பழைய தங்கச்சி பாண்டோடு தான் இருக்காரா அப்படிங்கிறதே எனக்கு ஜட்ஜ் பண்ணவே முடியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.